விக்கிரகங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷரிடத்தில் புறஜாதியாரின் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாய் எச்சரித்து சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வசனத்தை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கும் கர்த்தருடைய வசனம் நம்மை வழிநடத்தும். பாவத்திற்கு விலகி ஜீவிக்கும் போது நாம் கர்த்தருடைய மிலாறுகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று எரேமியா அவர்களுக்கு பொதுவான எச்சரிப்பை சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டார் கர்த்தர் தங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேட்க வேண்டும். அவர்கள் புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய மார்க்கத்தை மாத்திரமே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் புறஜாதியாரின் மார்க்கத்தை அங்கீகரிக்கவும் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் புறஜாதி மார்க்கம் கலந்துவிடக்கூடாது. யூதாவின் மனுஷர் புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. புறஜாதியார் வானத்தின் அடையாளங்களால் கலங்குகிறார்கள். அவர்கள் வானத்தில் உள்ள கிரகங்களை தங்கள் தெய்வங்களாக அங்கீகரித்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் ஆகியவை எல்லாமே புறஜாதிகளுக்கு தெய்வங்களாய் இருக்கிறது. புறஜாதிகள் வானத்தில் உள்ள சந்திரன், சூரியன் ஆகியவற்றிடமிருந்து தங்களுக்கு தெய்வீக உதவிகளை எதிர்பார்க்கிறார்கள். அவற்றை தெய்வங்களாக நம்பி கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் வானத்தின் அடையாளங்களால் கலங்குவது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கக்கூடாது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் திசை மாறிவிட்டால் புறஜாதியாருக்கு பயமும் கலக்கமும் நடுக்கமும் உண்டாகும். புறஜாதியார்கள் வானத்தின் நட்சத்திரங்களை நம்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ நட்சத்திரங்களை நம்பாமல் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவரையே நம்ப வேண்டும். நாம் கர்த்தருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தால் நமக்குள் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். நாம் வானத்தின் அடையாளங்களை பார்த்து கலங்க மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கும் வானத்தின் அடையாளங்களுக்கும் பயப்பட மாட்டார்கள். நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்கும்போது சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கலக்கமில்லை. புறஜாதி ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. அவர்களுடைய விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனைகளும் மாயையாய் இருக்கிறது. கல்தையர்கள் வானத்தில் உள்ள சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் தங்கள் தெய்வங்களாக நம்பி அவற்றை ஆராதிக்கிறார்கள். தங்களுக்கு வானசாஸ்திரம் தெரிந்திருப்பதினால் மற்ற ஜாதிகளை விட தங்களுக்கு அதிக ஞானம் உண்டு என்று கல்தையர்கள் நினைக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியோ கல்தையருடைய விக்கிரக வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களை ஆராதிக்கிற கல்தையருக்கு பொதுவான ஞானம் இல்லை. அவர்களுக்கு பொதுவான அறிவும் இல்லை. அவர்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்கள் மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் கத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்முடைய சிருஷ்டிகராகவும் நாம் அவருடைய சிருஷ்டிகளாகவும் இருக்கிறோம். விக்கிரக ஆராதனைக்காரரோ தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். விக்கிரகங்கள் எல்லாம் மனுஷருடைய கைகளின் கிரியைகளாய் இருக்கிறது. கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி ஒலையிலே காய வைத்து கத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாய் இருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான்.
தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான் என்று ஏசாயா விக்கிரகங்களை பற்றி சொல்லுகிறார். ஏசாயா 44, 12, 13. மரத்தினால் செய்யப்படும் கதவு, நிலை, ஜன்னல், மேஜை ஆகியவற்றிற்கும் விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இவை எல்லாமே தச்சனுடைய கையின் கிரியைகள். விக்கிரகங்கள் மரத்தினால் செய்யப்பட்டாலும் அந்த மரத்தை மூடி மறைப்பதற்காக அதை வெள்ளியினாலும் பொன்னினாலும் மூடி அலங்கரிக்கிறார்கள். அது அசையாதபடிக்கு அதன் மீது ஆணிகளை அடித்து உறுதி பண்ணுகிறார்கள். விக்கிரகங்களை ஆணி அடித்து பாதுகாக்கவில்லை என்றால் அவை கீழே விழுந்துவிடும். விக்கிரகங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் திருடர்கள் அதை கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். மனுஷருடைய கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. பல விக்கிரகங்கள் பார்வைக்கு கம்பீரமாய் இருக்கும். அது மனுஷரிடத்திலே பேசுவதற்கு ஆயத்தமாய் இருப்பது போல தன் வாயை விரிவாய் திறந்திருக்கும். ஆனால் விக்கிரகங்களால் பேச முடியாது, அவற்றால் நடக்கவும் முடியாது. சில விக்கிரகங்கள் குதிரைகள் மேல் ஏறி நிற்கும். குதிரையும் ஓடாது, விக்கிரகங்களும் நடக்காது. அவைகள் நடக்க மாட்டாததினால் அவற்றை சுமக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அவை பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை எப்படித்தான் அலங்காரம் பண்ணினாலும் அவை நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரமானவை அல்ல. விக்கிரகமும் அதை பற்றிய போதனையும் மாயையாய் இருக்கிறது. விக்கிரகங்களை பற்றிய போதனைகளில் உண்மை இல்லை. அவையெல்லாம் பொய்யும் கட்டுக்கதைகளுமாய் இருக்கிறது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனை பற்றிய சத்தியம் தெரியாது. விக்கிரகங்களை மரத்தினால் செய்திருந்தாலும் அதில் மனுஷருடைய வேலைப்பாடுகள் ஏராளமாய் இருக்கும். தச்சர்கள் மிகுந்த சிரமப்பட்டு அதிக பிரயாசப்பட்டு விக்கிரகங்களை செய்திருப்பார்கள். விக்கிரகங்களை விசேஷித்த வழிகளில் செய்ய வேண்டும். தச்சர் தன்னுடைய கை திறமைகளை அதில் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் காட்டில் வெட்டப்பட்ட மரங்களுக்கு உருவத்தை கொடுக்க முடியும். விக்கிரகங்களை அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வெள்ளியும் பொன்னும் அதிக விலை மதிப்பு உள்ளவை. சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியும் விக்கிரக ஆராதனையில் பயன்படுத்தப்படுகிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் உப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீளமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாய் இருக்கிறது. காட்டில் உள்ள சாதாரண மரத்தினால் தச்சர் விக்கிரகத்தை செய்கிறார். விக்கிரகத்தை எப்படித்தான் அலங்காரம் பண்ணினாலும் அது அடிப்படையில் ஒரு மரம்தான். அது வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கும். உள்ளே அது மரமாகத்தான் இருக்கும். தட்டார் அனைவரும் தாங்கள் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போவார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகங்களில் ஆவி இல்லை. விக்கிரகம் பொய்யே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தட்டாரும் தச்சரும் மிகவும் கஷ்டப்பட்டு விக்கிரகத்தை செய்கிறார்கள். அந்த விக்கிரகங்களிடமிருந்து அவர்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவைகளுக்கு சக்தி இல்லை. அவைகளால் ஒரு கிரியையும் நடப்பிக்க முடியாது. நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் தாங்கள் வார்ப்பித்த சுரூபங்களை தங்கள் தெய்வங்களாக நம்புகிறார்கள். விக்கிரகங்களே தங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விக்கிரகங்களுக்கே ஜீவன் இல்லை, அவற்றிற்கே சுவாசம் இல்லை. ஜீவனும் சுவாசமும் இல்லாத விக்கிரகத்தால் தங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்க முடியாது என்னும் உபதேசம் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு புரியவில்லை. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்கள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகளில் ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. விக்கிரகங்களுக்கு தெய்வத்துவ சுபாவங்களும் இல்லை. விக்கிரகங்கள் அசையாது, நடக்காது, பேசாது, நன்மையோ தீமையோ செய்யாது. அது இருந்த இடத்தில் இருக்கும். அது எங்கேயாவது போக வேண்டுமென்றால் மனுஷர்தான் அதை தூக்கி சுமக்க வேண்டும். மிருகங்களுக்கு கூட ஜீவனும் ஆவியும் உண்டு. அவை இயங்கும். விக்கிரகங்களோ இயங்காது. அவை மாயையும் மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தச்சரும் தட்டாரும் தாங்கள் விரும்பிய பிரகாரம் விக்கிரகங்களை செய்கிறார்கள்.
அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். விக்கிரகமாகிய அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவைகளை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ரோமர் 1:28. எரேமியா 10வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே கலங்காதிருங்கள். இவ்வாறு அவர்களுக்கு சொல்லுங்கள், தேசத்தில் இருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். யூதா ராஜ்யம் இந்த வசனத்தில் இஸ்ரவேல் வீட்டார் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ஏற்கனவே 93 வருஷங்களுக்கு முன்பாகவே சிறையிருப்புக்கு சென்று விட்டார்கள். மீதமுள்ள யூதா தேசத்தில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் இருக்கிறார்கள். ஆகையினால் யூதா தேசம் இஸ்ரவேல் வீட்டார் என்று அழைக்கப்படுகிறது. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை பற்றிய காரியங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள். காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரிக்கிறார்கள். அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை. ஆகையினால் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் போனார்கள். அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். மரத்தால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் கீழே விழுந்து விடாதவாறு அதை ஆணிகளால் அடித்து நிறுத்துகிறார்கள். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரிக்கிறார்கள். ஒரு விக்கிரகத்தை செய்வதை பற்றி ஏசாயா 41:7, 44:13 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது.